Hello friends, welcome to Sumi's Taste Buds. இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலா கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் செய்து காட்டலாம்னு இருக்கேன். எல்லா கிட்ஸுமே 2 minutes நூடுல்ஸ், அதாவது இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் ரொம்ப பிரியமா சாப்பிடுவாங்க. பெரியவங்க கூட டயர்டா வந்த நேரம் இமிடியேட்டா ஏதாவது செய்யலாம் அப்படினா இமிடியேட்டா அவங்களுக்கு கிளிக் ஆகுறது வந்து இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான். பட் இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் பெரிய ஹெல்த்தி இல்லை, அதில் நிறைய ஸ்டார்ச் இருக்குது, வாக்ஸ் இருக்குது, என்னென்னமோலாம் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அது எல்லாத்தையும் அதில் எடுத்துட்டு அதை எவ்வளோ டேஸ்டியாகவும் ஃப்ளஃபியாகவும் நல்ல அரோமாட்டிக்காகவும் செய்யலாம் அப்படிங்கிறது நான் எனக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். யூஸ்வலாக இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் நீங்கள் சும்மா அப்படியே தண்ணியில் போட்டு வேணா அதில் அப்படியே ஒரு முட்டை ஆட் பண்ணி சாப்பிடுவீங்க. அப்படி இல்லாமல் இது நான் வந்து ரொம்ப குயிக்காகவும் அதே டைம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் செய்கிற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதில் நான் வந்து எக் போட்டு வந்து நான் வெஜிடேரியன் மாதிரியும் வெஜிடேரியன்ஸ்க்காக தனியாக அப்படின்றதும் நான் 2 டைப்பில் நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். வாங்க இப்போது அந்த வீடியோவுக்கு போகலாம். இப்போது இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய தண்ணியில் போட்டு இந்த மாதிரி பாயில் பண்ணிவிட்டு, ரொம்ப பாயில் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக பாயில் பண்ணாமல் பாயில் பண்ணி இந்த மாதிரி நல்லா அதை வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இப்போ அதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்ற போகிறேன். இப்போ இதை நான் வந்து ஒரு வெஜிடேரியன் தான் இப்போ ஃபஸ்ட்டு செய்து காட்ட போகிறேன். இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் நான் ஒரு 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ண போகிறேன். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் நான் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணி இப்போ இதையும் நான் ஒரு 1/2 மினிட் போல் நான் நல்லா வதக்குறேன். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் வந்து கேரட் ஆட் பண்ணுறேன். இந்த கேரட் பச்சை கேரட் தான். நீங்கள் வேணும்னா இதை கொஞ்சம் பாயில் பண்ணி கூட ஆட் பண்ணலாம். ஆனால் பச்சையாக போட்டாலே இது கொஞ்சம் நேரத்தில் இது வெந்துடும். ஏன்னா எல்லாம் வதங்கும்போது அது வெந்துடும். இப்போ வந்து நான் க்ரீன் பீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து பீன்ஸ் கூட இதுக்கு ஆட் பண்ணலாம். என்கிட்ட பீன்ஸ் இல்லை, ஸோ நான் க்ரீன் பீஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் க்ரீன் பீஸ் பீன்ஸ் ரெண்டுமே கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 1/2 மினிட் இது வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் க்ரஷ் சில்லி ஆட் பண்ணுறேன். இது க்ரஷ் சில்லி வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு காரம் பிடிக்கலன்னா போடாதீங்க, ஜஸ்ட் பெப்பர் மட்டும் போதும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ திருப்பி இது ஒரு 1/2 மினிட் போல் நான் வதக்குறேன். இப்போ இது வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இது இன்றைக்கி செய்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1.5 பேக்கெட் நூடுல்ஸுக்கு தான் நான் இந்த வெஜிடேரியன் இது செய்ய போகிறேன். ஸோ இப்போ அதுக்கு தான் நான் இந்த மெஷர்மெண்ட்ஸ் போடுறேன். இப்போ இந்த பாயில் பண்ணியிருக்க இந்த நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கே தெரியுது இல்லையா அந்த நூடுல்ஸ் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குதுன்னு. அதனால தான் நல்லா சாஃப்டாக பாயில் பண்ணுனா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் பாயில் பண்ணணும். இப்போ வந்து நான் வெட்டி வச்சுருக்கிற கேபேஜ் ஆட் பண்ணுறேன். கேபேஜை வந்து நீங்கள் முன்னாடி ஆட் பண்ணக்கூடாது, ஆட் பண்ணால் ஒரு மாதிரி சாகி ஆகிடும். நீங்கள் கேபேஜ் வந்து இப்படி தான் ஆட் பண்ணணும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா டாஸ் பண்ணுறேன். இப்போ இந்த டாஸ் பண்ணுறதுக்கு நான் 2 ஃபோர்க் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஃபோர்க் யூஸ் பண்ணால் தான் அது நல்லா ஃப்ளஃபியாக டாஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள் இந்த நூடுல்ஸ் வந்து எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குதுன்னு. இப்போது நீங்கள் இந்த டைமில் நீங்கள் வந்து அந்த நூடுல்ஸ் பேக்கெட்டுக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, டேஸ்ட் மேக்கர், அது வேணும்னா நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டத்தை பொறுத்தது. உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்க மாதிரி தான் நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு அந்த டேஸ்ட் மேக்கர் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு.
இப்போ அதுக்கப்புறமா நான் அந்த நான் வெஜிடேரியன் நூடுல்ஸையும் செய்து காமிச்சிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு ரெண்டையும் டிஷ் பண்ணி காட்டுறேன். இப்போது நான்வெஜ்ஜுக்காக ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போது அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றுறேன். இந்த ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் அதில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு வதங்கிடுச்சு. இப்போ அதில் நான் வந்து ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த முட்டையை வந்து இப்போ நான் எப்படி காட்டுறனோ அதே மாதிரி அது சொல்கிறது கிளேஸ் பண்ணுறதுன்னு இந்த மாதிரி நல்லா அதை உடச்சிட்றணும். ரொம்ப பொடியாக்கவும் கூடாது, கொஞ்சம் இந்த மாதிரி கிளேஸ் பண்ணிவிட்டு இப்போது நான் அதில் ஒரு சிக்கன் பிரெஸ்ட் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அந்த சிக்கன் பிரெஸ்ட்டை பாயில் பண்ண சிக்கன் பிரெஸ்ட்டை நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நான் ஒரு 1/2 மினிட் போல் நல்லா சாட்டே பண்ணுவேன். இப்போது இதில் நான் கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எப்போவுமே பச்சையாக தான் கேரட் போடுவேன். இப்போ எல்லாம் வதங்கி வரும்போது அது வெந்துடும். அந்த அளவு போதும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பாயில் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த நான் வெஜிடேரியன் வெர்ஷன் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இப்போது இந்த சில்லி ஃப்ளேக்ஸோடு சேர்த்து நான் வந்து பிளாக் பெப்பரும் ஆட் பண்ணுறேன். எல்லாம் 1/2 டீஸ்பூன். அப்புறம் இதோடு சேர்த்து அடிஷ்னலாக நான் வந்து ஒரு கொஞ்சம் சில்லி ஆயிலும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அந்த சில்லி ஆயிலும் அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். ஒரு வெஜிடேரியனில் நான் ஏன் ஆட் பண்ணலன்னா இதில் வந்து ஒரு ப்ரான் பேஸ்ட் மாதிரி ஏதோ போட்டிருப்பாங்க, அதனால தான். ஸோ இது நான் வெஜிடேரியனில் இது போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எல்லாத்துலேயும் உப்பு இருக்கிறதுனால நான் உப்பு வந்து எப்போவுமே லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுவேன். ஸோ இப்போ இதெல்லாம் இன்னொரு 1/2 மினிட் போல் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் ஊற்றுறேன். சோயா சாஸ் நிறையா ஊற்றாதீங்க. நிறையா ஊற்றினீங்கன்னா நூடுல்ஸோட கலரை சேஞ்ச் பண்ணிவிடும். ஸோ சோயா சாஸ் கம்மியாக ஊற்றினீங்கன்னா தான் நூடுல்ஸ் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ இன்னொரு 1/2 மினிட் இதெல்லாம் சேர்த்து நான் சாட்டே பண்ணுறேன். இப்போ இவ்வளோ நேரத்தில் இந்த கேரட் நல்லா பாயில் ஆகிடும். இப்போ இதுக்கு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அது மாதிரி இந்த டேஸ்ட் மேக்கர் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நான் இன்னொரு 1/2 மினிட் அவ்வளோதான். இப்போ இது வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் பாயில் பண்ணி வச்சுருக்கிற இந்த நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா நிறைய தண்ணி ஊற்றி பாயில் பண்ணுங்கள், அப்போ தான் அதில் இருக்க அந்த வேக்ஸ் எல்லாம் போகும். இப்போ இதுக்கு மேலே இந்த கேபேஜ் நான் ஆட் பண்ணுறேன். இப்போது திருப்பி நான் அதை ஃபோக்கால் தான் டாஸ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபோக்கால் டாஸ் பண்ணும்போது டாஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். நான் கரண்டியால் டாஸ் பண்ண முடியாது நூடுல்ஸை. ஸோ ஃபோக்கால் டாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நல்லா ஃப்ளஃபியாக எல்லாம் சேர்ந்து கம்பைன் ஆகி வரும். இப்போது இந்த மாதிரி டாஸ் பண்ணிவிட்டு இப்போது இதுக்கு இந்த நேரம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த நான் வெஜிடேரியன் நூடுல்ஸ் வந்து இந்த சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு இதை நான் இப்போ பிளேட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த டேஸ்டியான ஈஸியான இந்த நூடுல்ஸ் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் உங்களை இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் சந்திக்கிறேன். தேங்க்யூ.